வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம். அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடின்றி மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. குடிபோதையில் கார் ஓட்டி 7 இருசக்கர வாகனங்கள் மீது மோதல். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து விபத்தை உண்டாக்கிய இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்பு. புதுச்சேரியில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 7 பேர் கைது. கத்திகள், செல்போன்கள் பறிமுதல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் கூடுதலான மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும் மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். மதுரையிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திய பின்னர் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திய பின்னர் குடிபோதையில் சொகுசு காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 6 பேர் பயணித்த சொகுசு கார் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் பகுதியில் வேகமாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 7க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் பல இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை மடக்கி பிடித்து கண்டனம் தெரிவித்ததுடன் தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் தகவலறிந்து வந்த அரியாங்குப்பம் போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். இதற்கிடையில் காரில் வந்த 6 பேரில் 3 பேர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. பிடிபட்ட 3வரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் சிக்கிய சொகுசு காரை அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் இணைந்து அப்புறப்படுத்தி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் புகையிலை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் புகையிலை ஒழிப்பு குறித்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஆங்கிலத்தில் உறுதிமொழியை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் அதனை திரும்ப கூறி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உறுதிமொழியில் வாழ்நாளில் எந்தவிதமான புகையிலை பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம் என்றும், குடும்பத்தினர், நண்பர்கள், அறிமுக மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி புகையிலை பயன்பாட்டை தடுக்க பாடுபடுவோம் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புகையிலை இல்லாத சமூகத்தை உருவாக்கும் நோக்கிலும் இந்த உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 7 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து கத்திகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தனுக்கு சொந்தமான பொக்லைன் இயந்திரம் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 29ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புறம் உள்ள பகுதியில் கத்தியுடன் ஒரு கும்பல் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக இருந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஒருவர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். தலைமறைவான நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே சம்பவத்திற்கான முழு பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தெரிய வரும் என போலீசார் கூறினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு சங்கங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. தொடர்ச்சியான இந்த எரிபொருள் விலையேற்றம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்துவதால் பொதுமக்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், கேஸ் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இன்று சாலை மறியல் போராட்டத்தை நடத்தியுள்ளோம். இந்த சாலை மறியல் போராட்டமானது ஒன்றிய பாஜக மோடி அரசு தினந்தோறும் பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்துவதனால் இங்கே அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பெருமளவில் உயர்ந்துள்ளது. இதை பெட்ரோல் டீசல் விலை மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலையை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் மாவட்ட சார்பாக இந்த சாலை மறியல் போராட்டத்தை நடத்தியுள்ளோம். மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் இந்த போராட்டமானது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பெரிய அளவில் நடத்துவதற்கு மாநில நிர்வாகம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு தற்போது புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பிரெஞ்சு கலாச்சாரம் உள்ள புதுச்சேரியில் பிரெஞ்சுக்கும் புதுச்சேரிக்கும் நீண்ட ஒரு பாரம்பரிய தொடர்பு இருக்கிறது. அதை சிதைக்கும் வகையில் மோடி அரசு இன்றைக்கு பிரெஞ்சு பாடத்தை கேன்சல் பண்ணியிருக்கிறது, நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனால் இதில் இந்தியை திணிக்கிறார்கள். இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனால் பிரெஞ்சு படித்தவர்கள் அதிகமான பேர் புதுச்சேரியில் இருக்கிறார்கள். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பாதி பேர் புதுச்சேரியில் வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய கதியெல்லாம் என்னவென்று தெரியவில்லை. இதனால் வேலை இழந்து இருக்கிறார்கள் இளைஞர்கள் பிரெஞ்சு படித்தவர்கள். அதனால் உடனடியாக இந்த மும்மொழி கொள்கையை ரத்து செய்துவிட்டு இருமொழி கொள்கையை அமுல்படுத்துமாறு நம்முடைய ஒன்றிய அரசை கேட்டுக்கொண்டு மாநிலம் முழுக்க இது ஒரு பிரச்சார பயணமாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உப்பளம் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் செயற்குழு கூட்டம் தொகுதி வாரியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நகரப்பகுதியில் உள்ள உப்பளம் தொகுதியில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் அனுசுயா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உப்பளம் தொகுதியின் முன்னணி நிர்வாகிகளான திருக்குமரன், முபாரக், செந்தில் மூர்த்தி, கற்பகம், கார்த்தி, கலைவாணன், செபஸ்தியன், சரவணன், பீட்டர்,
ஐயப்பன், இளவழகன் மற்றும் தாமஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், ஆதவன், தீந்தமிழன் மற்றும் பொருளாளர் ரவி என்கிற வாக அரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தமிழ் மொழியின் உரிமையை பாதுகாப்பது, மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மக்களுடன் இணைந்து போராடுவது, கட்சியின் அமைப்பு பணிகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகளை நகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 1/4/2026 முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த விதிகள் இந்திய உச்சநீதிமன்றத்தால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிரீன் வாரியார் நிறுவனம் சார்பில் தூய்மை பணிகள் மற்றும் குப்பை அகற்றும் பணிகள் இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்பணிகள் இரவு நேரங்களில் முறையாக நடைபெறுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 29/5/2026 அன்று இரவு உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு ராஜீவ்காந்தி சதுக்கம், ECR சாலை, வழுதாவூர் சாலை, லாஸ்பேட்டை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் திடீர் கள ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது முக்கிய சாலைகளின் தடுப்பு சுவர்களை ஒட்டிய பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடங்களை எப்போதும் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் தூய்மை பணியாளர்கள் கட்டாயமாக பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து பணிபுரிவதை உறுதி செய்யுமாறும் உத்தரவிட்டார். தொடர்ந்து நகரின் தூய்மை மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் இத்தகைய இரவு நேர ஆய்வுகள் வாரந்தோறும் மேற்கொள்ளப்படும் என்றும், குப்பைகளை உடனுக்குடன் அகற்றி நகரை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கிரீன் வாரியார் நிறுவன அதிகாரிகளுக்கு ஆணையர் அருண் ஐயாவு உத்தரவிட்டார். கர்ப்பமான செல்ல பூனைக்கு கிராம மக்கள் இணைந்து வளைகாப்பு செய்யும் நெகிழ்ச்சியான நிகழ்வு திருக்கனூரில் நடைபெற்றது. திருக்கனூர் அருகே கொடாத்தூர் மணவெளி முருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் தங்களது வீட்டில் ஜிஞ்சு என்ற பெண் பூனையை செல்ல பிராணியாக வளர்த்து வருகின்றனர். ஜிஞ்சு அதன் உரிமையாளர்களுக்கு மட்டுமல்லாமல் அப்பகுதி மக்களுக்கும் மிகவும் பிரியமான செல்லப்பிராணியாக மாறியுள்ளது. குறிப்பாக தெருவில் உள்ள குழந்தைகளின் வீடுகளுக்கு அடிக்கடி சென்று அவர்களுடன் விளையாடி மகிழ்வது அதன் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஜிஞ்சுவின் மீது தனிப்பட்ட பாசம் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் 1.5 வயதான ஜிஞ்சு தற்போது கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி பெண்களுக்கு நடத்தப்படுவது போன்று ஜிஞ்சுவுக்கும் வளைகாப்பு விழா நடத்த முடிவு செய்தனர். இதற்காக கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் தங்களது வீட்டை அலங்கரித்து ஜிஞ்சுவை சிறப்பாக அமர வைக்கும் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முருகன் கோவில் தெருவை மட்டுமல்லாமல் கிராமத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் விழாவில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். விழாவில் கலந்து கொண்டவர்கள் ஜிஞ்சுவிற்கு மிகவும் பிடித்த உணவுகளான மீன், இறால், சிக்கன், முட்டை, தயிர் சாதம், பால் சாதம் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை கொண்டு வந்தனர். மேலும் பெண்கள் பூ, வளையல், பழங்கள், தேங்காய் மற்றும் பல்வேறு பொருட்களுடன் தட்டு வரிசையாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஜிஞ்சுவுக்கு பூ, பொட்டு, சந்தனம், குங்குமம் வைத்து நலங்கு நடத்தப்பட்டதுடன் ஆரத்தி எடுத்தும் வழிபட்டனர். புளி சாதம், எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட கலவை சாதங்களும் படைக்கப்பட்டன. இந்த வளைகாப்பு விழாவில் கார்த்திகேயன் தம்பதியினரின் உறவினர்கள், நண்பர்கள், அப்பகுதி குழந்தைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசாக பிளாஸ்டிக் டப்பாக்களும் வழங்கப்பட்டன. மேலும் ஜிஞ்சுவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டும் என அனைவரும் வாழ்த்தி வேண்டிக் கொண்டனர். செல்லப்பிராணியான பூனைக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து வளைகாப்பு நடத்தி அன்பை வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு திருக்கனூர் பகுதியில் நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதுடன் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டும் வருகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம். அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடின்றி மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. குடிபோதையில் கார் ஓட்டி 7 இருசக்கர வாகனங்கள் மீது மோதல். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து விபத்தை உண்டாக்கிய இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். உலக புகையிலை எதிர்ப்பு தினம். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்பு. புதுச்சேரியில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 7 பேர் கைது. கத்திகள், செல்போன்கள் பறிமுதல். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.